நல் உலகிற்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் குரோதி வருட நல்வாழ்த்துக்களுடன் இனிய வந்தனத்தை தமிழ் சிந்தனை பேரவை தலைவராகவும் ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளையின் தலைவராகவும் உங்களை இன்முகத்துடன் வரவேற்பதில் அகம் மகிழ்கிறேன். மே மாதம் 1ஆம் தேதி உலக தொழிலாளிகளின் தினம். இத்தகைய உலக சிறப்பு மிகுந்த நன்னாளில் நமது குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதற்காக ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை குரு பயிற்சி யாகத்தையும் தமிழகம் முழுவதும் இருந்து ஜோதிட வித்தகர்கள், குறிப்பாக அனுபவம் மிகுந்த ஜோதிட வித்தகர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்வதற்காக, அதனைத் தொடர்ந்து ஆன்றோர் சான்றோர் போற்றும் விதத்தில் தமிழ் அறிஞர்கள் பட்டிமன்றத்தையும் தொடர்ந்து சிறப்பாக நடத்த இருக்கின்றார்கள். அன்பர்களே, ஆன்மீக சிந்தனையாளர்களே, ஒரு ஜோதிட கருத்து அரங்கம்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போங்க, இந்த விளக்கு போடுங்க, இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண ஜோதிட ஒரு கருத்தரங்கம். நாம் ஆன்மீக தெளிவு பெறும் விதத்தில் சான்றோர் மக்களும் கேட்டு சிந்தித்து நம்மை பாராட்டி போற்றும் விதத்தில் கருத்தரங்கம் நடத்தணும்னு தான் முடிவு பண்ணோம். கூட்டம் குறைவன ஐயா சொன்னார். அதுக்கு பதில் சொல்ல ஒரு தார்மீக கடமை எனக்கு இருக்கு. ஒரு நீர்மோர் பந்தல் போட்டால் முண்டி அடிச்சுட்டு போய் வாங்குவாங்க. இலவசமாக சாப்பாடு கொடுத்தா கூட்டம் வரும். அதுவும் பிரியாணி பொட்டலன்னு வச்சுக்கிட்டா, அதுவும் தேர்தல் சமயம்னா, ஏன்னா அதோட போனஸாக வேற 2 விஷயம்லாம் வரும். ஆனால் வைர கடைக்கு போனீங்கன்னா, கொலுசு கடைக்கு போனீங்கன்னா 100 பேர் இருப்பாங்க. தங்க கடைக்கு போனீங்கன்னா ஒரு 50 பேர் இருப்பாங்க. வைர கடைக்கு போனீங்கன்னா 10 பேர் இருந்தாலே பெருசு. இது வைர கடையா நான் நினைக்கிறேன். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே வைர வியாபாரி. வைரம் வாங்கக்கூடிய அந்த அளவுக்கு நுட்பமானவங்க. ஏதோ ஒரு விஷயம் தேர்தல் பிரசாரம் மாதிரி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு கிண்டல் கேலி பண்ற சபை அல்ல. பாக்கியம் இருப்பவர்களுக்கு இங்கே வரக்கூடிய ஒரு அமைப்பு கிட்டி இருக்கிறது. அதுதான் உண்மை. அதே மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதி இருக்கும் இடம். நிறைய பேர் அதை கொச்சையா தெரியாம ஜோசியங்கிறாங்க. அப்படி ஒரு வார்த்தை தமிழ்லயே கிடையாது. ஜோதிஷன் அப்படிங்கிற வடமொழி சொல் சரியா உச்சரிக்காம ஜோசியன் அப்படிங்கிறாங்க. தமிழ் செம்மொழி, அதை சரியாக உச்சரிக்கணும். ஏன் சமஸ்கிருதத்தை கூட, அந்த வேத மந்திரத்தை கூட நம்ம சரியான முறையில் சொல்லணும். இப்போ காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே அப்படிதான் சனி பகவான் சொல்லணும். நிறைய பேர் அந்த அந்த க இதெல்லாம் சரியா உச்சரிக்கிறது இல்லை. அதனால தான் அந்த ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்ட்டு ஒளி வடிவா கேட்டு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது. எழுத்துப்பூர்வமாக வர்றது ஸ்மிருதி, அது வேற விஷயம். இப்போ அந்த காலக்கணிதன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு குழந்தை பிரசவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் அவங்களாவே சுப நாள்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. அந்த நாள் சுப முகூர்த்த நாளா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த நாள் சுபமா அப்படிங்கிறது ஒரு தேர்ந்த வழிகாட்டிக்கிட்ட கேட்டு தான் அதை முடிவு எடுக்கணும். எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன் நான் அடிக்கடி, செல்ஃப் மெடிசன் அஸ் வெல் அஸ் செல்ஃப் ப்ரெடிக்ஷன் இஸ் டூ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது தானாவே தனக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறது இப்படி தான் இருக்குங்கிறதும், தானே தனக்கு ஒரு மருந்து போட்டுக்கிறது. என் பொண்ணை என்னாலேயே தொடச்சி மருந்து போட முடியாது, இதுதான் உண்மை. அப்போ அந்த துறை சார்ந்த வல்லுநர்கிட்ட போய் கேட்கணும். அந்த துறை சார்ந்த வல்லுநரோட தகுதியை நாம தான் விசாரிச்சுக்கணும், இல்லை நம்ம விவாதம் பண்ணியாவது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஜோதிடர் அப்படின்னா அவருக்கு எத்தனை ஆண்டு, யாருக்கிட்ட படித்தாரு, அவருடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம தான் விசாரிக்கணும். இப்போ ஒரு லக்னம் நிர்ணயிக்கிறோம்னா 2 மணி நேரம், அது எல்லாருக்குமே அடிப்படையில் படித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் கணித சித்தாந்தத்தில் கரை கண்டவங்க 2 மணி நேரம்லாம் சொல்ல மாட்டாங்க. நவாம்ச ரீதியாக ஒவ்வொரு 13 நிமிஷத்துக்கும் ஒரு நுட்பமான பலன் மாறுபடும். இன்னும் கணிதத்தில் அதுக்கு மேலே இப்போ
10ஆம் கிளாஸ் கணக்குங்கிறது வேற, 12ஆம் கிளாஸ் ட்ரிக்னால்மெண்ட்ரி இப்படி வரும். இதே பிஎஸ்சி மேத்ஸ் ஒன்று வரும், எம்எஸ்சி மேத்ஸ் வரும், எம்ஃபில் ஒன்று வரும், பிஹெச்டியில் வேற மாதிரி வரும். அப்போ ஜோதிடத்துலேயும் அப்படி படிநிலை இருக்கு, ராசி இருக்கு, நவாம்சம் அந்த நட்சத்திர சாரம் இருக்கு, அதை தாண்டி பாகை இருக்கு, அதை தாண்டி விகலை இருக்கு. அப்போ சயின்ஸு தான் இங்கே ஜோதிடம். இது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதை வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக கையாண்டு சரியான விதத்தில் வந்து வழிகாட்டுறது இல்லைங்கிறது தான் ஒரு நடைமுறையில் உள்ள கசப்பான உண்மை. அதே நேரத்தில் போகிற போக்கில் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இன்பமும் துன்பமும் உங்களுக்கு கலந்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏங்க இதுக்காக ஆமாம், அவரவர் வினை வழி, அவரவர் அனுபவ வழி, இதுதான் உண்மை. ஐயா சொன்னார், அதே மாதிரி சிவனை வணங்கினால் ஆமாம், அவங்கவுங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ வணங்கலாம். ஆனால் எல்லாமே எங்கே போகும்? பிரபஞ்ச பேராற்றலுக்கு போகும். சைவப்படி நிலைகள் 4: சரியை, கிரியை, யோகம், ஞா. அப்போது அந்த தொண்டு நெறியில் சரணாகதி தத்துவத்தில் போகிறோமா, அவர் தோழனா வராரா, சுந்தரர் வாழ்க்கைன்னா அவருக்கு தோழனா இவர் வந்தார். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நம்மளை தயார்படுத்திக்கணும். நாம் இன்னைக்கு மாணவராக இருக்கோம். ஒரு 12 வருஷத்தில் வந்து இறையருளும் குருவருளும் திருவருளும் கிடைக்க பெற்றால் 12 ஆண்டுகள் கடந்த பிறகு நாமும் குருவாக பரிமளிக்க முடியும். நான் வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டு 12 வருஷம் நான் எங்கேயுமே பேசலை, என்னை வெளிப்படுத்திக்கல. நிறைய கூட்டத்துக்கு போவேன், கூட்டத்தோட கூட்டமாக பின்னாடி உட்காந்துருப்பேன், கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி உட்காந்துருப்பேன், காதில் கேட்டுட்டு சிந்திச்சுக்கிட்டு இருப்பேன், கேள்வியே கேட்க மாட்டேன். 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் பேசவே ஆரம்பித்தேன். பேசுனேங்கிறத விட சண்டை போட்டேன்னு சொல்லலாம், தர்க்கம் பண்ணுனேன்னு சொல்லலாம். நிறைய பேர் 90% 1 வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு மேதாவித்தனமெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க வந்து தனக்குத்தானே சென்சார் பண்ணிக்கணும். ஆனால் தனக்குத்தானே மெடிசின் தான் பண்ணிக்க கூடாது, தனக்குத்தானே ப்ரொடக்ஷன் தான் பண்ணிக்க கூடாது. ஆனால் தனக்குத்தானே சுய மேலாண்மை ரீதியாக ஒரு எல்லை வகுத்து எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இந்த விஷயத்தில் நான் இவ்வளவு சிறப்பாக சொல்லணும் செய்யணும்னு இருக்கணும். எல்லாம் அறிந்தவன் இறைவன் மட்டுமே. அதுக்கு ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு மத ரீதியாக வச்சுக்கிறாங்க. அல்லான்னு வச்சுக்கிறாங்க, கிறிஸ்துன்னு வச்சுக்கிறாங்க, சிவன் வச்சுக்கிறாங்க. அது அவங்கவுங்க தனிப்பட்ட உரிமை. அந்த இதில் நம்ம தலையிடுறதுக்கு யாருக்கும் எந்த விதமான உரிமை அதிகாரம் இல்லை. மொத்தத்தில் அது இறைவனை போய் சேருகிறதா, இறைவனை நாடி செல்கிறோமா, அதுதான் ஆன்மீக நெறி. ஐயா அவர்கள் நம்மை, அதாவது பரிகாரம்தான் ஜோசியம், பரிகாரம்தான் ஜோதிடம் அப்படின்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற வேளையில் சரணாகதி தத்துவமும் இப்படி உண்டு அப்படின்னு அந்த கோளிலி பதிகத்தை பாடி நமக்கு மிகச்சிறப்பான முறையில் அவரோட அனுபவத்தோடு கூடிய ஒரு சைவ சித்தாந்த கருத்தை நம்மோட பகிர்ந்ததுக்கு தமிழ் சிந்தனை பேரவை ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை தனது வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறது. ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்கள் முன்னிலை வகிக்கக்கூடிய மற்றொரு பெருந்தகையாளர் 556 ஆன்மீக செம்மல் உயர்திரு சு. தங்கராஜ் ஐயா அவர்களுக்கு ஒரு ஆன்மீக செம்மல் அப்படின்னு ஒரு கேடயம் வழங்கி கௌரவப்படுத்திக்கோம். ஒரு நிகழ்வில் 1 அல்லது 2 பேர்த்துக்கு தான் நாங்கள் கொடுப்போம், அது ஒரு பியூர் மெரிட். 556 ஐயா சு. தங்கராஜ் ஐயா அவர் பார்த்தீங்கன்னா 56 வயசு, ஆனால் குழந்தைத்தனமாக துருன்னு பேசுவார். சில நேரம் படார்னு பேசி அடுத்தவங்க சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்னங்கன்னா இப்படி அப்படின்னு விஜய் மாதிரியே பேசுவார். அவருக்கு வந்து ஆன்மீக செம்மல் விருதை வந்து நம்மகிட்ட இப்போ ஒரு ஆன்மீக செம்மலா வாழ்ந்து காட்டி சைவ சித்தாந்த மாமணியாக திகழக்கூடிய மதிப்பிற்குரிய சிவத்திரு ஆ. வேலுச்சாமி ஐயா அவர்களுக்கு இந்த ஆன்மீக செம்மல்ங்கிற விருது வழங்கி கௌரவிக்கிறாங்க. எல்லாரும் கரவொலி செலுத்தி பாராட்டுமாறு கேட்டுக்கிறேன்.